வணக்கம். மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருக்கும் போதும் பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம். அங்கே ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது அப்பவும் செய்ய முடியாதுன்றதுனால செய்யலை. திமுகவும் காங்கிரஸும் இணைஞ்சிருக்கும் போது பேசி தீர்த்திருக்கலாம். அப்பவும் செய்ய முடியாதுன்றதுனால செய்யலை. மத்திய அமைச்சர் பதவியை கேட்டு வாங்குகிற நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் பதவியை கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சமாவது சரி பண்ணியிருக்கலாம். அதை வாங்காமல் 9 அமைச்சர்கள் பதவியை கேட்டு வாங்கின திமுக நீர்த்துறை அமைச்சரை கேட்டு வாங்கலை. அதனால் உங்களுடைய சுயலாபத்துக்காக எல்லாரும் வாழ்ந்துட்டு இன்றைக்கி விஜய் வந்த உடனே மேகதாது பற்றி பேசலைன்னா அங்கே மோடிக்கிட்ட போகும்போது நம்மளுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக போயிருக்கோம். எவ்வளோதான் சொல்ல முடியும்? எத்தனை விஷயங்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கோம். முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மோடி வந்தாலும் செய்ய முடியாதாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா இருக்கும்போது செஞ்சாங்கன்னா அடுத்த விட ஆள முடியாதாங்க கர்நாடகாவை. அதனால் இது தீராத ஒரு பிரச்சனை. இது விஜய் வந்து செய்யலைன்னு சொல்கிறது தவறு. நீங்கள் இருந்த காலம் வரை செய்யலை. அதே மாதிரி இருக்கிற எம்எல்ஏகள் நாம் தாவேக்காவை தவிர வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் மக்கள் பணி செய்ய முடியாதுன்றதுனால அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் 11 பேர் வந்தால் 7 பேர் வந்தாலும் சேர்த்துக்கிடுவோம். மொத்தம் 11 பேர் தேவை. அதிமுக பலமான கட்சியாக இருக்கும்போது தேமுதிக கட்சியிலேருந்து 7 பேரை எடுத்துக்கிட்டீங்களே. எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க? வளமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது அதிமுக கட்சி அப்போ அந்த நேரத்தில் ஜெயலலிதா நம்மக்கிட்ட கேட்க முடியுமா? நம்ம யாராவது கேட்க முடியுமா? இல்லை இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்க பேச முடியுமா? அதனால் நீங்கள் இப்போ புதுசாக அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா மக்கள் இந்த ஆட்சியை நிலையாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி வரவங்களை ஏற்று தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இருக்கிறவங்களை நீங்கள் வெளியே போக சொல்லிட்டீங்க, வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் தன் நிலையை நிலைநாட்டுவதற்கு வருகிற எம்எல்ஏகளை வரவேற்கத்தான் செய்யும் தாவேகா. நன்றி, வணக்கம்.